ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் என் ஃப்ரெண்டு சொன்ன கேவ் இது போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி டைம் இருக்குது, அதனால் விளாட்டு கொண்டு வந்து போகலான்னு பார்த்தேன். ஏன்னா நைட் நேரத்தில் போனால் காலி நம்ம பண்ணிட்டு வச்சுருவானுங்க. அதே இடத்துல மர்கியா சாலை தான். அதனால் கொஞ்ச நேரம் என்னோடய டைனோசரை வச்சு விளாட்டு பொறுமையாக போகலானுங்க. சரி, இந்த பல்லியை வச்சு கொஞ்ச நேரம் விளாட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நைட் நேரம் ஒரு டப்புன்னு ஆகிடுச்சுன்னா அங்கே எல்லா அனிமலும் வச்சிடும். அதனால் இப்போ என்னோடய பழைய உல்ஃபை கூப்பிடணும். அந்த ஹை லெவல் உல்ஃபை வந்து ஒரு கேவில் தெரியாமல் விட்டு வந்துட்டேன். இப்போ அந்த உல்ஃபுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து கூப்பிட்டேன். வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் அப்படியே பொறுமையாக போகலான்னு இருக்கிறேன். அது வரைக்கும் இந்த நாயை சாவடிக்க வேண்டியது தான். ஐயோ, நான் மாட்டிக்கினேன்னு செத்துட்டேன். சாவட்றான் அவனை. முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன். ஒரே அடி தான், தாங்களே. சரி சரி, சும்மா இருக்கணும். கூட ஒருத்தன் ரொம்ப கத்திக்கினே இருக்கிறான். இப்போ நான் சரி பொறுமையாக நடந்துப்போம். என்னடா ரொம்ப பொறுமையாக நடக்கிறான்? இறங்கி போயிடலாமா? இல்லை கொஞ்சம் இருப்போம் அப்படியே பொறுமையாக. நம்ம வீடே பெரிய ஜெயில் மாதிரி தான் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே இப்போ பூந்து நம்மளோட டைனோசர்ஸ்லாம் பார்த்துட்டு போகலாம். நிறைய ஃபுட்ஸ் வேறு அதுங்களுக்கு வைக்கணும் இல்லை, அதுங்கிட்ட தான் நான் எடுக்கணும். ஏன்னா அந்த கேவில் சின்ன கேவ் தான், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். அதனால தான் நான் இப்போ இந்த மாதிரி பண்ண போகிறேன். கொஞ்சம் பேக் பண்ணணும். ஆனால் மாட்டிக்கின்னு இருக்கிறேன். எப்படி போக போகிறேன்னு தெரில. மரத்தக்கர்றா சுத்தம் முடியல. வெளில வந்துட வேண்டியது தான். வெளில வராடி. முடிஞ்சது, வெளில வந்துட்டேன். இப்போது பொறுமையாக நடந்து போகலானே. வேறு ஒருத்தன் வெயிட் வேறு அதிகமாகுது. எதையும் ட்ராப் பண்ணலான்னு பார்த்தாலும் முடியல. ஏன்னா தேவை. இதை வேறு ஹோல்ட் பண்ணி வச்சிடுறேன். ஏறியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக போயினே இருந்தாலும் நடுவில் எவனோ வந்தாலும் சாவடிக்கலான்னு பார்த்தா இன்றைக்கி முடியாது போல இருக்கே. எவனும் வரமாட்டான். ஆனால் இவனை கூட்டின்னு போய் போனால் சாவரணும்னு நான் செத்துருவேன். இப்போ பார்த்தீங்களா, ஜெயில் மாதிரி இது. எதுக்கு இதை கட்டணுன்னு எனக்கும் தெரில, என் பெட்ஸுக்கும் தெரில. சரி, இப்போ இந்த ஜெயில் உள்ள போகலாம் வாங்க. ஜெயில் உள்ள வீடு கட்டணும் ஒரே இது நான் தான் இருப்பேன். சரி, அந்த ஆமையை சாவடிச்செல்லாம் வந்து அப்புறம் பொறுமையாக போயிடுச்சு. வீட்டாண்ட நிறைய ஆமை தான் சுற்றி நிற்குது. ஏன்னே தெரில. இந்த ஆமைக்கறி போட்டு தின்ற வேண்டியதான் பொழுது இதுங்களை. சரி, இந்த பெரிய ஜெயில் கதவு இப்போ திறக்க வேண்டியது தான். திறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரி, அந்த கேவில் தூங்கினே ஒன்று இருக்கும். அதனால தான் இப்போ நான் பார்த்து நிற்கிறேன். அந்த தூங்கினதுக்கு ஒரு கொஞ்சம் கன்னு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா சாவடிச்சிருக்கோம் நம்மளுக்கு. வேகமாக இருக்குது ஏன்னா நைட் நேரத்தில். சரி, நான் ரெக்ஸ் மண்டியா என்ன இங்கே இருக்கிற இங்கே இவனுங்களை விட்லையே. ஏதாவது நாய் வந்துச்சின்னு சாவச்சிட்டானுங்களா பாரு. எல்லாம் ஒரு போஸ்ட்டில் இருக்குதுங்க. எங்கெங்கே விட்டேன்னு எனக்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. வான்கோழி நீங்கள் தான் இதை. சரி, நம்ம போய் நம்ம இதில் ஏதாவது பண்ணோம். சரி, சாலி சேத்திரம் போய் கொஞ்சம் பார்ப்போம். சாலி சேத்திரம் பார்த்தேன். சரி, வேணாம் விடு. எதுக்கு? சரி, பொறுமையாக இப்போ நம்ம இவனை தேடணும்னு நினச்சேன்னா, ஐயோ எவன்டா அது? ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னா மூடியாச்சு. இந்த வெளில வந்துட்டேன். ஸோ இது வேறு ஒன்று கடுப்பேத்தின்னு இருக்குது. சரி, இப்போ நம்ம பொறுமையாக மறுபடியும் சுற்றின்னு நம்ம அந்த சப்ளை கிராஃப்ட் எடுக்க போனால் ஞாபகம் வந்துச்சு. சப்ளை கிராஃப்டை போய் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ எங்கடா போகுது? என்ன இங்கே தானே முடிஞ்சிச்சு. இந்த சப்ளை கிராஃப்டில் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நல்லதாக பார்க்குறேன். ஆம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது. கம்மியாகிடுச்சு ஆம்பர் வச்சு. இந்த மொத்த ஆம்பரே காலி பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம கீழே இறங்கணும். குதிச்சிட்ற கைப்புள்ள ஆப்பாடி குதிச்சாச்சு. இவனுங்க வேறு எவ்வளோ பேர் லெவல் போனாலும் இவனுங்களுக்கு சாவடிக்கிறதே பெரும்பாடாக இருக்குதே. கத்திடுறான். வாய்ப்பிச்சு போடுறான் அவனை. டேய் போடுறா. போட்டாச்சு. இன்னொருத்தனா என்னடா போட்டேன்னு சத்தம் எங்கே கேட்கல. செத்துட்டானா? இந்த ஸ்வாடு கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி, இப்போ சப்ளை கிராஃப்ட் போய் எடுப்போம். இப்போ பொறுமையாக என்னடா இப்போ பார்த்தா இந்த மரத்தை குத்துன்னு வரீங்க. அதுதான் உங்களுக்கு தெரியாதா? சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு மறுபடியும் போவோம். வீடு இல்லை, ஜெயிலு. நம்ம வீட்டையே ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரில. புரோண்டா வேறு கழுத்தை வெளில தூக்கி வச்சுன்னுக்குறான். டேய், உன் கழுத்துலேயே பாதி தூரம் ஏறி போயிடலாம் போல இதுடா. என்னடா பண்ணி வச்சுருக்கா? வீட்டை கட்டினா இன்ஜினியர் தலை எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது. டேய் சரி, வீட்டுக்குள்ளே போகலாம். திறந்துடு சீசே. திறந்துடுச்சு. புரோண்டாவை ஒன்று அப்புறமா நவுத்தி வைக்கிறேன். சரி, எனக்கு லெவலப் பண்ணலான்னு பார்க்குறேன். லெவலப் பண்ணு ஹெல்த்து. சரி, இப்போ நம்ம உல்ஃபை கூப்பிடணும். உல்ஃபே எங்கடா போனேன்?
சரி நமக்கு ஏதாவது டைம் என்ன இப்போ? ஐயோ பசிக்குதா? பசிக்குது வேறு. இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே சரி, இப்போ நம்ம இந்த கேவ் போகிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு தேல் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சுன்னு கூட போகலாம். அதை கூட்டின்னு போனால் எதுவும் அடிக்காதுங்க. ஏன்னா கேவில் தான் பிடிச்சேன் அதை. ஆனாலும் அதை கூட்டின்னு போனால் அவளே மொக்கையாக முடிஞ்சிடும். அதனால தான் இப்போ நம்ம உல்ஃபை கூட்டின்னு போய் கொஞ்சம் மாஸ் காட்டலாம். ஏன்னா ஹை லெவல் உல்ஃபை அவ்வளோ சாவாது டக்குன்னு. இன்னொன்று லோ லெவலில் ஒன்று இருக்குது, அதை கூட்டின்னு போனால் அதை வச்சு சாவ வச்சுருவானுங்க. அதனால தான் பயந்துன்னு இருக்க வேண்டியதாகுது. சரி, எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபுட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃபுட்டு வேறு ரெடி பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபுட் ராட்லேருந்து கொஞ்சோண்டு கறி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இதில் க்ரில்லில் போய் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். இந்த சேரில் எதுக்கு எடுக்கிறேன்? கன்று லைட்டு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வேறு எதுவும் தேவையில்லை, இதுவே போதும். நைட்டு வேறு அவள் போய் தூங்கணும். சரி, இந்த ஃபுட் ராட்டில் போய் இருக்கான்னு பார்ப்போம். இதை காட்டுறா ஒழுங்கா. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கறி. இவனுக்கு தின்ன மாட்டானுங்க, ஏன்னா ஒரு இடத்துல நின்று இருந்தா அவ்வளோவா. இதாவது வேட்டை அது மாதிரி தான் வந்துச்சுன்னா தின்னுவானுங்க. அதுக்கே இன்னும் நான் வச்சுருக்கேன் ஒரு ஷார்ட் கன் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் வீட்டாண்ட, அது விட மாட்டேங்குது. சரி, லிஃப்ட்டில் போவோம். இந்த லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. காட்டு மேடம் எங்கடா அது? ஒன்று இங்கே காட்டுமே, ஒன்று மேலே போகிற மாதிரி காட்டும், அதை காணும். என்ன ஆச்சு தெரியலையே. சரி, இன்னொரு போயிட்டு ஒரு டேப் பண்ணுற மாதிரி வந்திருக்குமோ, இருங்க இதுக்கு போய் பார்ப்போம். ஐயோ இது வேறு ஒன்று. காடே கம்மாடா. இப்போ மேலே போகலாம். வந்துச்சு, டேப் பண்ண போகுது, அந்த இது போயிடுச்சு. சரி, க்ரில்லுங்க, ஃப்ரிட்ஜு, க்ரில் தோகுது. க்ரில்லு இப்போ கொஞ்சம் ஃபியூல் இருக்குதப்பா. இப்போ அந்த மொத்த கறியும் அப்படியே போட்டுற வேண்டியது தான். காலையிலேருந்து பார்த்தா இது வெந்துடும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுமா? இல்லை. ஐயோ சரி லிஃப்ட்டில் போவோம். ஐயோ திரும்ப ஓகே பரவாயில்ல. இன்னும் வாட்டி எதுவும் பண்ணிட்டேங்க. இப்போ தூங்கப்பா. ஃபுட் லெவல் கம்மியாகுது, இல்லை அதுதான் நல்ல விஷயம். இப்போது வேறு நைட் ரொம்ப நைட் ஆகுது. வெளில வந்துட்டேன். சூப்பர். சரி, இப்போ நம்ம மறுபடியும் கேவுக்கு போனோம். இப்போ ஐயோ அவனுக்கு ரெக்வஸ்ட்டே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ அவனுக்கு வேறு போய் தரணும். அது மறுபடியும் என்ன உள்ளே போகிறேன். லிஃப்ட்டில் மேலே போகலாம். இப்போ லிஃப்ட்டில் மேலே போயிடுச்சு. இப்போ மேலேருந்து நம்மளோட வறுத்த கறியை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வரணும். இன்னும் எஞ்சி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக இருந்தியாடா, அவ்வளோ வேலை, டைட் ஒர்க்கு. சரி, கறியெல்லாம் கச்சிச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம். என்ன கீழே போகலாம்? ஐயோ திரும்ப லிஃப்ட்டை மட்டும் கீழே இறக்கி விட்டானே. சரி விடாத, திறந்த வழியாக வச்சுருக்கேன், குதிக்க வேண்டியது தான். படி இது மாதிரி குதிச்சு வயிற்று குறைஞ்சிரும் போல இருக்குது. சரி, இந்த ஷார்ட் கன் தான் சொன்னேன். இப்போ ஃபுட் த்ராட்லேருந்து அவனுங்களுக்கு கொஞ்சம் எடுக்கணும். இந்த வறுத்த கறி சாப்பிடுவானுங்க, ஆனால் இந்த கறி தான் அவ்வளோ தரணும்னு நினச்சேன். ஏன்னா பசி கொஞ்சம் பார்க்கலாம். கெட்டுப்போன எதுக்கு வச்சுருக்கேன்னா, ஏன்னா என்னோடய ஒரு அந்த கேவில் பிடிச்சதெல்லாம் கெட்டுப்போன கறி மட்டும் தின்னும். அதுவும் என்கிட்ட நிறைய கெட்டு போயிருக்கு. ஏன்னா ரெக்ஸை வச்சு வேட்டையாடினேன், ஸ்பைனும் நிறைய இது வச்சு வேட்டையாடினேன். அதனால இது மாதிரி குறைஞ்சிருக்குது. கறி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 500 இருந்துச்சு, இப்போ கம்மியாக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம டைம் என்ன? 7 தான் ஆகுது. ஓகே, இப்போ போனால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அவனை கூப்பிட்றதுக்குள்ளேயே பாதி நேரம் போயிடும். ஐயோ அர்ஜென்ட் டிவிஸை கூப்பிட்டு போனேன். ஏன்னா அர்ஜென்ட் டிவிஸ் தான் அவனை தூக்கின்னு போவான் கரெக்டாக. ஏன்னா பெட்ரோனாலாம் அவனை தூக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோனால் தூக்க முடியாதுன்ட்டு. அதை பெட்ரோனால் எதையுமே தூக்க முடியாது. டேப்பை ஜாராவால் வேணால் கோழியை தூக்கின்னு வர முடியும், அவ்வளோதான் அதுக்கிட்ட யூஸு. அப்புறம் பறந்துக்கினே சுடலாம் அதை வச்சுக்கின்னு. அது வரும் அர்ஜென்ட் டிவிஸு போக வேண்டியது தான். சரி, சேவ் ஆயிடுச்சு. ஓகே சூப்பரு. இப்போ நம்ம அர்ஜென்ட் டிவிஸை கூப்பிடணும். விசில் எங்கே? இப்போ ஃபாலோ 1 தரணும். ஃபாலோ 1 கேட்டிருக்குமா? என்ன அசையாமல் இருக்கிற குத்துக்கல்லாட்டம் அசரா அப்படி பிடிச்சி வச்ச புளி அசல மாதிரி இருக்கா? நான் விட்டான். ஓகே சூப்பர். இன்னும் ரொம்ப சுற்றுறான், ஆயுத பூஜைக்கு சுற்றணும் பொழுது. சரி, இப்போ நம்ம கீழே இறங்கலாம். சரி, ஸ்டாப் ஆல் அப்படியே கொடுத்துடணும். ஸ்டாப் ஆல் ஓகே, இப்போ சரியாக இருக்கும். இன்னொரு ஸ்டாப் ஆல் தானே, அப்போ தான் உட்காருவான். சரி, இப்போ ஸ்டாப் ஆல் கொடுத்துட்டு இப்போ நம்ம அர்ஜென்ட் டிவிஸ் மேலே பறந்து போகணும். இப்போ நம்ம பொறுமையாக அப்படியே பறந்து நம்மளோட உல்ஃபுக்கு ரெக்வஸ்ட் வேறு தரணும். மறந்து போயிடுறேன். ஏன்னா அந்த விஷயத்தை தரணுன்றதே மறந்துடுறேன். இப்போ அவனுக்கு கூப்பிடணும். சரி, பேக்கில் போய் பார்க்கணும். ஆனால் மறந்துட்டேன் எப்படி ரெக்வஸ்ட் தரணும். சரி பார்க்குறேன். ஞாபகம் வந்துச்சு. இப்போ அவனுக்கு ரெக்வஸ்ட் தரணும். சரி, அர்ஜென்ட் டிவிஸ் நான் எங்கே? இங்கே தான்டா உக்காரணும். நீ எங்கடா போனா? என்ன வீடியோ விட்டு வெளில போயிட்டானா அவன் மாட்டுன்னு? அர்ஜென்ட் டிவிஸே ஜெயிலேருந்து கைதி தப்பிச்சிட்டான் சார், பிடிக்கணும் அவனை போய். இப்போ நம்ம எங்கே பெட்ரடான்? பெட்ரடான் வா, அவனை போய் மறுபடியும் தேடணும் போல நம்ம பொறுமையாக உட்காந்து. பெட்ரடான் வா, எங்கே போனான் அந்த கைதி?
இப்போ அந்த கைதியை நம்ம தேடணும். இவனுங்களும் நம்ம சிறையாளிகள். இப்போ அந்த சிறப்பறவை மட்டும் பறந்து போயிட்டான் நாய். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. இப்போ அவனை கண்டுபிடிக்கணும். நானும் எங்கே சுற்றி நிற்கிறேன். வெளில வாடா. இப்போ அர்ஜென்ட் டிவிஸ் எங்கே இருக்கான்? அதை காட்டுறான் பாருங்க ரெக்கைய. பறந்து நிற்கிறாரு. தம்பி ஜெயிலேருந்து தப்பிக்கிறீங்களா? என்ன ஜெயில் உள்ள பூந்து நிற்கிற? டேய் என்னென்ன நடக்குது இங்கே? உக்காரல ஒரு இடத்துல ஒழுங்க உக்காடுறாங்கிற அந்த பயம் இருக்கணும். அவனை பார்த்தா நான் ஃபஸ்ட்டு பயந்தேன். ஏன்னா பிடிக்கும் போதே அவன் பயமுறுத்தி விட்டான். கீழே தள்ளி விட்ருப்பான் மலை கீழேருந்து. சரி போகலாம். இப்போ நம்ம இந்த முதல்ல வேற ஒருத்தன். டேய் போடா நவுந்து. டேய் போடா. இவனுங்களும் மேய்ச்சே நான் வயசாகிடும் போல இது. எனக்கு இந்த கேமில் வயசு ஆகாது. பரவாயில்ல அப்படி சொல்லிக்க வேண்டியது தான். ஏன்னா வயசானால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கேமில். இப்போ நம்ம ஐயோ நான் வேறு எல்லாத்தையும் ஏன் மறந்து போயிடுறேன்னு தெரியலையே. டைம் பார்த்துட்டேன். ரெக்வஸ்ட் தரணும். நம்மக்கிட்ட இருந்தது 189வது லெவலில் தான் இப்போ நம்ம தேடணும். இந்த உல்ஃபு பக்கத்தில் தான் பார்க்க கஷ்டம். ரெக்வஸ்ட் தந்தால் போதும். சரி இப்போ நம்ம அந்த அர்ஜென்ட் டிவிஸை வேறு போய் பார்க்கணும். இது வேறு பொறுமையாக ஏறுதே. ரொம்ப நெட்டு ப்ராப்ளமும் வந்துச்சு. ஓகே சரி இப்போ நம்ம போய் அர்ஜென்ட் டிவிஸ் அங்கே வெளில தேடும் போது அவன் கரெக்டாக வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் தோணுது. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா முட்டு சந்து தான். முட்டின்னு போய் சாக வேண்டியது தான். எங்கே திரும்பணுமே? எனக்கு என்ன வீட்டுக்கு மேப் வைக்கணும் பொழுதுதானா? தம்மா துண்டு வீட்டுக்கு அவ்வளோ பெரிய மேப்னா ஓவர் தான். பரவாயில்ல சொல்லிப்போம். நம்ம வீடு தானே, சிங்கிள் பிளேயரில் தானே ஆடினுக்கிறோம். சரி இப்போ நம்ம தாவி போக வேண்டியது தான் வெளில. சரி இப்போது ப்ரொக்கட்டோப்டானில் வேணாம். ப்ரொக்கட்டோப்டானில் தாவி போகலான்னு பார்த்தா வெளில அவன் தாவ முடியாது. ஏன்னா சேடில் ரெடி பண்ணல இன்னும் முழுசாக அவனுக்கு. சரி இப்போ நம்ம வெளியில் சரி இப்போ நம்ம அர்ஜென்ட் டிவிஸை போய் கூப்பிட்டு வரணும். அப்படியே அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தவனும் வந்துடுவான் டப்புன்னு. இப்போ அர்ஜென்ட் டிவிஸ் இங்கே தான் இருக்கான். அப்படியே இங்கேயே இருக்கிறான். நவரவே மாட்டேன் அவன் வந்து அடித்தாலும். ஏன்னா பேசிவில் போட்டேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இவனை விளையாட்டு முடிச்சுட்டு வரும்போது யார் கிகாவை பார்க்க போகும்போது பேசிவில் போட்டேன். சரி இந்த உல்ஃப் வந்துட்டான். வெயிலில் போய் ரொம்ப சுற்றுறாங்க. அதான் கருத்து போயிட்டான் கொஞ்சம் லைட்டாக மேலே மட்டும். இவனை தூக்கின்னு இப்போ பொறுமையாக நம்ம ரெட்வுட்ஸில் போகணும். ரெட்வுட்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸு. அங்கே ஒரு மோசமான இன்ஜினியர் பழத்தை நோண்டி அதில் போய் நம்மள வந்து அச்சு வச்சுன்னுக்கிறான். அவனை போய் அவன்கிட்ட டேஞ்சரஸாக இருக்கான். அவன் பேர் வந்து புலோவியா. கொஞ்சம் மோசமான இன்ஜினியர். எந்த காலேஜில் படித்தான்னு தெரில. சரி இப்போ நம்ம பொறுமையாக அந்த ரெட்வுட்ஸில் போகலாம். அந்த ரெட்வுட்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ். அந்த கேவில் ஆனால் ஒரே ஒரு டேஞ்சரஸ் தான் அவ்வளோவா நமக்கு பொறுத்த வரைக்கும். மெக்லசார்னு ஒன்று இருக்கும், 2 இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் தூங்க முடிஞ்சுங்க. மாலைக்கண் நோய் மாதிரி மாலையில் தூங்குவானுங்க, காலையில் எழுந்துப்பானுங்க. சரி காலையில் தூங்குவானுங்க, நைட்டு எழுந்துன்னு சுற்றி நிற்பானுங்க. தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி. தூக்கத்தில் நடக்கிற வியாதிலே கொஞ்சம் வித்தியாசம். சரி இப்போ இந்த ரெட்வுட்ஸில் போன உடனே கொஞ்சம் சாவடிக்க வாய்ப்பு இருக்குது நம்மளை. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹனி இங்கே இது ஒரு வச்சுருந்தேனே எங்கே காணும். எவனாச்சும் ஒருத்தர் நம்மளத காலி பண்ணேங்கிறானே. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரில. சரி இங்கே ஒரு ஏரி இது குளிச்சுட்டு போகலாமா? வேணாம். இங்கே இருக்கிறவனுங்க கரடியெலாம் இருக்கும், ஒரே அடியாக போட்டு தள்ள பார்ப்பானுங்க. ஆனால் நம்ம அவங்கள போட்டு தள்ளுருவோம். இங்கே இருக்கிறவங்கள பேரில் பாதி பேர் நம்ம வச்சிடலாம் மொத்தமாகவே ரெட்வுட்ஸில் இருக்கிறவங்கள. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானவங்க நம்மக்கிட்ட இருக்கானுங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருந்தானா இந்த இடத்துல செத்து சுண்ணாம்பாயிருப்பேன். இங்கே ஒரு ஸ்பைனை வேறு இருந்துச்சு, அதை வேறு வச்ச ஒரு நாள். அது தற்செயலாக ஆச்சுங்க. கீழே ஒரே ஒரு மெக்லசார்ன்ற பாருங்க ரெக்ஸு. இங்கே ஒரு ரெக்ஸ் சுற்றி இருந்துச்சு, ஆல்ஃபா ரெக்ஸ். அது கூட மூட்டி விட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்க வச்சேன். அதில் தான் கொஞ்சம் லைட்டாக அவன் செத்துட்டான். ஆல்ஃபா ரெக்ஸ் என்னை பண்ணிச்சு. 2 பேருமே செத்துக்குன்னு நடுவில் எண்ணெய் இழுத்து விட்டானுங்க. நான் தான் அவனுக்கு நடுவில் இழுத்து விட்டேன் ஆல்ஃபா ரெக்ஸை. சரி இறங்கலாமா கீழே? வேணாம். கீழே இறங்கினா அப்புறம் புலோவியா இருக்க மாதிரி தோணுது. ஐயோ கார் நோக்கிற இடத்துல அவ்வளோ புலோவியை சுற்றுங்க. அதான் கொஞ்சம் லைட்டாக பயமாகுது. இந்த இடத்துல நிற்கலான்னு தான் தோணுது. நிற்போமா? வேணாம், இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்டாமினா இருக்கேன்னு பார்க்குறேன். இந்த கொஞ்சோண்டு ஸ்டாமினா வச்சுன்னு போயிடலாமா? ஐயோ தேல் வேறு இருக்குது. சரி வேணாம், எதுக்கு வம்பு, நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இல்லைங்க ரொம்ப ஸ்டாமினா குறையுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டப்புன்னு போகணும். ஏன்னா அந்த தேவை அங்கே கொண்டு நம்ம அங்கேயே போய் நின்றுடலாம். ஏன்னா இப்போ ஸ்டாமினா ரொம்ப கம்மியாகிடுச்சு. போயிடலான்னு நினச்சேன், ஆனால் தாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகுதுல்ல, வெயிட்டும். உல்ஃபும் கீழே வந்துடுறான், தப்பிச்சிட்டான். சரி இந்த வருது. ஒரே இடத்துல காலி பண்ண வேண்டியதான். இது ஒரு அடியா 2-3 அடி வாங்குறானே. என்னடா ரோஷக்காரனாக இருக்கிற? செத்து தோல்டா. டேய் சாவுடா, சிங்கமாக போகுதுடா எனக்கு. செத்துடுறா. டே இவன் வேறு கொத்தது ஒழுங்கு கொத்த மாட்டு தொலைகிறான். ஹெல்த்தி ஆயிடுச்சா தம்பி சென்ட்டாவா? இவன் அடிக்கவே மாட்டான். நம்ம டீம்மேட் அடிக்கிறான், அடித்தே தொலைய மாட்டான். நியூட்ரலில் டார்கெட்டில் தான் இருக்கிறான்.
அட்டாக் டார்கெட்டில் தான் நான் ஏன் இப்படி பண்ணுகிறான்? ஒரு வேளை பேசிவ்லையா போட்டோமா இல்லை நியூட்ரல் எதுக்கோ போட்டு விட்டலான்னு தோணுது. இருங்க நியூட்ரலில் போடுறேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு விசில் எடுத்து நியூட்ரலில் போட்டுடுறேன். ஏன்னா நியூட்ரலில் போட்டணும் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா இப்போ நம்மள அடித்தானுங்கன்னா கூட அடிப்பானுங்க சில நேரத்தில், அவனுங்களை அடித்தா சில நேரத்தில் சும்மா இருப்பானுங்க. அது அசிஸ்ட் போட்டால் சில நேரத்தில் அப்படி ஆவானுங்க. அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால டிஃபென்ஸ் இப்போ இவனுங்களே அவனுக்கு யார் வந்தாலும் அடிச்சிருவானுங்க டப்பு டப்புன்னு. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட வாழ்க்கையான கேவில் ஒரு பெட்டு போட்டிருக்கோம். அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் ஸ்டாமினா ஏற்றணும். ஆனால் கேவ் எங்கே இருக்குன்னு லைட்டாக நான் அடிக்கடி ஏன் இப்படி மறக்கணும்னு தெரில. கேவோட வழியை மறந்துட்டாங்க. ஆனால் அந்த கேவில் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த பர்ஷூட்காக ஒரு வாட்டி போனது. அந்த கேவில் அந்த இது மெக்லஸாக இருக்குன்றதே நான் யூடியூப்பில் பார்த்தேன். அந்த கேவில் இது பேர் நான் தெரியாமல் வால்கனோ மவுண்டன்னு சொல்லிட்டேன். அது மெட்டல் மவுண்டெயினு. வால்கனோ கேவ் தான் இருக்குது. வால்கனோ மவுண்டெயினில் எதுவும் கிடையாது. வால்கனோ கேவுக்கு வேணால் அடுத்த வாட்டி யாராவது என் ஃப்ரெண்டு இல்லைனா நீங்கள் யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். சரி இப்போதைக்கு நம்ம கேவுக்கு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சேஃப்டியாக ஒரு இடத்துல எதாச்சும் இறங்கணும். இந்த இடம் அவ்வளோவா ரஃப்பே இல்லைங்க. ரொம்ப சாஃப்ட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டானுங்க. அவ்வளோ டேஞ்சரஸ்ஸு. ஒரு பறவை மாதிரி ஒருத்தவங்க வந்து கொத்தினே இருப்பானுங்க. அதாவது வான்கோழி. நான் கூட அதில் ஒருத்தர் பிடிச்சி வச்சுருப்பேன். நான் பிடிக்கல, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிடிச்சி எனக்கு பிடிச்சி வச்சுட்டான் என் கேம் ஆடி. அந்த நாய் மட்டும் என்கிட்ட மாட்டினான். அது வேஸ்டானதுங்க. அதை போய் பிடிச்சி வச்சுட்டாங்க ஹை லெவலுக்கு போனதுக்கப்புறம். சரி இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோவா வாயை வச்சேன். கூட்டமே இங்கே சுற்றிக்கின்னு இருக்குதுங்க. டேய் நீங்கள் அடித்தாலும் வேஸ்ட்டு தான்டா, சாவ போகிறீங்கடா. இவனுங்க டிஃபென்ஸ் தாங்க, அவ்வளோ அடிக்க மாட்டானுங்க. அடித்தாலும் வலிக்காது. இவனுங்களை போய் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சேன். அடிக்கலான்னு போனால் ஒரு அடி கூட ஏமலை படல. கண்ணு தெரியாதவனுக்கு பொழுது கண்ணாடி மாட்டினவனுங்க. சரி இப்போ நம்ம கீழே இறங்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க இங்கே ரொம்ப கொசு தொல்லை, இந்த பூச்சி தொல்லைலாம் அதிகமாக இருக்கும். இங்கே எதுவுமே அவ்வளோ இருக்காது. சரி கீழே இறங்கி சேஃப்டியாக இருக்குமா? இல்லை வேணாம், இன்னும் கொஞ்ச நேரத்தை விட்டால் நம்ம ஸ்டாமினா கொஞ்சம் கீழே ஊந்துருவோம். சரி வந்துட்டானுங்களே. வாயை வச்சுக்கிறதுக்குள்ளே வந்துடுறானுங்கப்பா. ஏன்னே தெரில. செத்துட்டானுங்க. வாயை சொல்கிறோன்னா அதுக்குள்ளே செத்து முடிச்சிடுறானுங்க. என்னடா உல்ஃபே, இவன் அந்த கறி தாங்க போய் அலைஞ்சின்னு போய் எடுத்துக்கினுக்கிறான். வேறு எதுவும் எடுக்க மாட்டாங்க. இவன் என்ன ஆச்சுன்னு தெரியல. டே கேவலை வந்து சொதப்பிடாதரா இது மாதிரி. சரி இப்போ நம்ம சாப்பிட்டு நீ கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வா, பொறுமையாக போகலாம். இவனுக்கு வேறு ஒருத்தன், இவன் டிக்ளோடிகஸ்ங்க. இவன் நல்லா அடிப்பான். கல் ராக் தருவான், ஒபிஷன்ட்டு கொஞ்சம் அதிகமாக தருவான். இது சரியா? ஐயோ இவன் அஷ்டம் போடுதே சுத்தம். டே உல்ஃபே காப்பாத்துறா. இவன் பொறுமையாக தான் அடிப்பான். இவன்கிட்ட லெஃப்ட் சைடு ரைட் சைடில் இருந்தால் சேஃப்டி. எந்த சைடு தரல. சரி டேடி காப்பாற்ற சொன்னால் ஒன்றெலாம் காப்பாற்ற கூட்டே போகக்கூடாதுடா. இப்போ தான் புரியுது. அந்த இன்ஜினியரோட மோசமாக இருடா. இது கோம்பியா? நான் அதான் நான் நினச்சேன் என்ன மினி சைஸுக்கு ஆகிட்டேன்ட்டு. பார்த்தா கோம்பியை பிடிச்சிக்கினுங்கிறேன். என்ன பண்ணுறது? எனக்கு வேறு கண்ணாடி மாட்டணும் போலது. கண்ணு ஒன்றும் தெரிய தொலைய மாட்டேங்குது. ஐயோ கூட்டமே வருது. டேய் போங்கடா, தப்பிச்சிட்டோம்ல. ஏழை படி போயிடலாம். என்ன இது ரொம்ப தூரம் தாண்டி போகிற மாதிரியே தெரியுது. கரெக்டாக தான் போகிறோமா? இப்போ நம்மளோட அந்த ஐயோ திக்குதுங்க. சாரிங்க, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுகிறேன். ஏன்னா அவ்வளோ பேச்சு வச்சுக்க மாட்டேன். அவ்வளோ இல்லாட்டி கம்மியாக தான் பேசுவேன். இன்றைக்கி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறேன். என் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். சாரி, ஃபஸ்ட் டைம் தானே இப்படி ஆகுது. அடுத்த வாட்டி கரெக்டாக பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுவேன், அவ்வளோதான். ஒருவேளை இந்த வீடியோவில் அவ்வளோ வியூஸ் போடலாம், இதை விட்டுற வேண்டியது தான். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னால் தான் வீடியோ போடுவேன். சரி இதுக்கப்புறம் நான் இன்னும் 2 கேவு தாங்க முடிக்க வேண்டியது இருக்குது. ஸ்டாங் கேவு அப்புறம் ஸ்வாம்ப் கேவு. அந்த 2 முடிச்சிட்டேன்னா இந்த இந்த ஆர்ட் சைடில் இருக்கிற மொத்த கேவு முடித்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வால்கனோ மெட்டல் மவுண்டெயின் ஆண்டு போயே ஆகணும். ஏன்னா வழி தெரிய மாட்டேங்குது. அங்கே உட்காந்து மேப் ஆகணும். ஏன்னா இங்கெல்லாம் உக்காந்தா அர்ஜென்ட் டிவிஸ் இதே அர்ஜென்ட் டிவிஸ் தான் கூட்டமாக இருப்பானுங்க. தள்ளி விட்ருவானுங்க எங்கேயாச்சும். அதனால இவனுக்கிட்ட கொஞ்சம் டேஞ்சரஸ். சரி நம்ம உல்ஃபுக்கு வேறு லெவலப் வந்துருக்கு. இந்த தடவை மேலே டேமேஜ் போட்டுடலான்னு தோணும். சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வாழ்க்கைக்கு போகலாம். இப்போ கூட்டமாக அர்ஜென்ட் டிவிஸ் வருவானுங்க. இன்னும் ஸ்பானை தொலைய மாட்டானுங்க. குட்ஜில் வேறு நான் பிடிக்கணுங்க, மறந்து போயிடுறேன். அடிக்கடி அதை பிடிக்க பார்த்தா அதை வச்சிடுறேன். ஹை லெவலில் அதை பார்த்துட்டு அதை பிடிக்கலான்னு போய் என்னோடய டேப்பு ஜாரக்குள்ளே அது மொதல் ஒரு வாட்டி வச்சு தெரியாமல் காணாமல் போயிடுச்சு. அது ரெக்வஸ்ட் கொடுத்த ஒரு வாட்டி தெரியாமல் மறந்து ரெட் டூட்ஸில் போய் மாட்டிக்கணுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். அங்கே போய் விட்டால் ரெக்வஸ்ட் தருவீங்களா இல்லை அங்கேருந்து ஓட பார்ப்பீங்களான்ட்டு. ஓடி இருந்தாலும் செத்துருப்பேன். ஏன்னா நிறைய லூட்ஸ் இருந்துச்சப்போ என்கிட்ட. அதனால தான் நான் டப்புன்னு டேப்பு ஜாரை கூப்பிட்டு பறந்து போயிட்டேன். இப்போ நான் வந்து கரெக்டாக மேலே ஏறி போகணும். மேலே ஏறி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரோட பெரிய இன்ஜினியர் ஒன்று குழி போட்டு வச்சுருக்கிறான்.
ஆனால் இது உள்ளே எவனா பூந்தானே செத்துட மாட்டான். சரி இங்கேருந்து மெட்டல் எடுத்துகிட்டு போகலாமா? வேணாம். இப்போ இருக்க பிரச்சனை இல்லை, மெட்டல்லாம் எடுத்துகிட்டு போனேன். வீட்டில் ஏற்கனவே நிறைய மெட்டல் இருக்குது, அதனால தான் நான் பார்க்குறேன். சரி ஒபிஷியன்ட் சரி டைரக்ட் லெவலில் போய் பண்ணுவோம். இப்போ நம்ம இவனுக்கு மேலே டேமேஜ் போடணும். 470 இது போடுவோம். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ 482 இருக்கும். இவனை கூட்டின்னு போனால் காப்பாற்றிடுவான் நம்மளை. ஆனால் அர்ஜென்ட் டிவிஸ் அர்ஜென்ட் டிவிஸ் மேலே ஏறணுண்டா. ஸ்டெக்காக தான். இல்லை அர்ஜென்ட் டிவிஸ் ரெக்கா இல்லை. ஓ உல்ஃபா. இப்போ அர்ஜென்ட் டிவிஸ் நீ தானே அர்ஜென்ட் டிவிஸ்? ஓகே ஏறு. ஓகே நான் இவன் மேலே ஏற, இவன் என் மேலே ஏற, ஒரே அக்க போகிறேங்க. இப்போ நம்ம கேவை மேப் வழியாக தான் பார்க்கணும். ஐயோ இந்த யோசனை அப்போ எனக்கு வரலையே. சரி போவோம். திரும்ப யூட்டர்ன் இண்டிகேட்டர் ஒழுங்காக போடுறான். ஓகே கரெக்டாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர் ஓகே சூப்பர். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அர்ஜென்ட் டிவிஸ் நிறைய சுற்றுன்னு நினைக்கிறேன். அர்ஜென்ட் டிவிஸ் சுற்று, அப்புறம் சேபர் டூத்துன்னு சுற்றுங்க. சேபர் டூத் தான் கேவில் அவ்வளோ உல்ஃபுக்கு அடுத்து அதுதான் ரொம்ப ஸ்பீடு. அது ஒன்று பிடிச்சி வச்சுருந்தேன் வாழ்க்கையான கேவில். ஒரு ஸ்டண்ட்டு வேலை பண்ணுறேன்ட்டு எகிரி குதித்தேன். டொப்புன்னு பொசுங்கி சாம்பல் ஆகிட்டேங்க. அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போனேன் தெரியாமல். அடுத்த வாட்டி எனக்கு அந்த இது வேறு மறந்து போயிடுச்சு எப்படி பண்ணுறதுன்ட்டு. இந்த ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. அப்புறம் உல்ஃபை கூட்டின்னு போய் தாங்க மொத்த பேர் அர்ஜென்ட் டிவிஸ் கூட்டமாகறானுங்களே. ஸ்டேகோ. ஐயோ அர்ஜென்ட் டிவிஸ் டே பார்த்தானுங்கன்னா விட மாட்டானுங்க. ஸ்பீடாக போ. இந்த இடமும் கொஞ்சம் டேஞ்சரஸ் இல்லை, அதனால நம்ம அர்ஜென்ட் டிவிஸும் கேவுக்குள்ளே தான் விடணும். இல்லை அடுத்த வாட்டி அர்ஜென்ட் டிவிஸ் கறியாகி பார்த்து தின்னு நிற்பானுங்க நாய்ங்க. அவ்வளோ கெட்டவனுங்க இங்கே இருக்கிறவனுங்க. கெட்டவனுங்கன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லவனுங்க. இங்கே இருக்க சில பேர் என்னை காப்பாற்றிடுவானுங்க அடிக்கடி. சரி இப்போ ஐயோ இவன் வேறு வர வழி ஃபுல்லாக பேண்டுறானே. உன்னை லூஸ் மோஷன் ஆகுதுடா உனக்கு வேறு. கேஸ் இவனுக்கு லூஸ் மோஷன் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தர. அதை பற்றிலாம் எதுக்கு நம்ம பேசிக்கணும். இப்போ நம்ம கேவில் ஸ்ட்ரைட்டாக போனால் ரொம்ப ஹிட் ஆகுது. டார்ச் லைட்டு போடுறான். ஓகே கேவ் ரொம்ப சின்னதாங்க, டப்புன்னு முடிச்சிடலாம். படி இவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்திருக்கேன் கேவுக்கு. இந்த கேவுக்கு அவ்வளோ ரெடியாக தேவையில்லைங்க. நான் தான் சும்மா போர் அடிக்குதுன்னு ரெடி ஆகிட்டு வந்தேன். நான் போகலான்னு நினைக்கிறேன். போகலாமா? இவன் வேறு ஒருத்தர் செக் போஸ்ட் மாதிரி நின்றுக்கிறானே. வழியை விட்றா. வாழை ஏதாவது வந்துட போகிறா. வழியை விட்றா. வழி விட்றா சுத்தம். நான் வேறு எது இந்த சிட்டிங் வேறு கொஞ்சம் அதிகமாகுது. ஹெட்டுக்கு நான் போட்டு விடணுமா? வேணாம். சரி இப்போ நம்ம உள்ளே போகலாம். எகிரி குதி. ஓகே போடா. என்னடா ஸ்டக்காக வர? ஒழுங்கா போல போ. அப்படி ஊந்துருக்கும் ஜஸ்ட்டு மிஸ். ஐயோ இந்த கேவில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த கேவ் கொஞ்சம் மோசம். சுருண்டு பத்துன்னு இருப்பான். எழுப்பி விட்டோன்னா நைட் நேரத்தில் கொஞ்சம் பவராக இருப்பான். நைட் நேரத்தில் அவன் தோக்கடிக்கிறது கஷ்டம். ஆனால் நம்ம உல்ஃபு தோக்க அடிச்சிடும். சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருந்தோன்னா ஈஸியாக வந்துடும். ஒரே வழி தாங்க இதுக்கு. டப்புன்னு ரொம்ப சின்ன கேவ் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் முடிச்சிடலான்ட்டு பேச தான் நான் ஓவராக பேசினுக்கிறேன். பேச தெரியாதுன்னு ஒழுங்காக பேச சொல்லி ஒருத்த கடுப்பேற்றினுக்கிறாங்க பக்கத்தில் உட்காந்து. சரி இப்போ இந்த பச்சையாக இதெல்லாம் தின்னக்கூடாது, தின்னு தொலைச்சிடாதீங்க. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கேவுக்குள்ளே. ஐயோ வரானே தம்பி, நான் நல்ல பையன்ப்பா, நீ என்கிட்ட வராத. வராதரா. சொன்ன கேட்க மாட்டேன், சாவு. அட்ரா ஒழுங்கடிக்கா. சாரி பஸ். ஒழுங்கடி. காலி. சவுண்டு கொஞ்சம் கம் பண்ணலாம். கொஞ்சம் எனக்கு பயமாகுது, ஏன்னா புக்குன்னு ஆகுது. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஐயோ ஓகே இப்போது ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் நினைக்கிறேன். வந்துட்டானுங்க இவனுங்கிட்ட. வாழ்க்கை எனக்கு எவ்வளோதாங்க வந்துட்டானுங்களே துப்புறவனுங்க. ஐயோ சவுண்டு கம் பண்ணுறா, பயமாகுது. ஐயோ ஓடிடலாமா? வேணாம், அடித்து சாவடிப்போம். இதில் செத்துட்டேன்னா அவள்தான் இந்த வீடியோவில் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவனுங்க வரதை பார்த்தா நீ என்ன ஒரு வழி பண்ணுங்க போலகுது. இன்றைக்கி சாவடிக்க முடிய மாட்டாங்க. அவனுங்களே செத்துறானுங்க. நீங்கள் என்னடா நக்கில் பண்ணுங்கிறீங்க? செத்து தொலைங்கடா. ஐயோ மோசம் மெக்லஸாருங்க. ஐயோ காலினா. ஐயோ மெக்லஸார் ஏந்துக்காது. ஏன்ட்டான்டா செத்தண்டா நீனா. ஐயோ நான் சாப்பிட்றேன், அவன் சாப்பிட்றான்னா. இந்த கோழி மாதிரிக்கிறாங்க இவன் தாங்க மெக்லஸார். கொஞ்சம் டேஞ்சரஸ். நைட் நேரத்தில் வந்திருந்தானா இங்கே அவனுக்கு போல நான் செத்துக்கு வந்திருப்பேன். ஏன்னா இப்போ ஐயோ வந்துட்டானுங்கடா. எங்கேருந்துடா வரீங்க? என்னடா பைப் கனெக்ஷன் மாதிரி வந்துன்னே இருக்கிறீங்க ஒரேடியா. நின்று தொலைங்கடா. இவ்வளோ சிட்டினா எடுத்துகிட்டு போக முடியாதா? சொன்னால் கேட்குறானுங்களா? வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறானுங்க. சரி இந்த மீட்டில் எடுக்கலாமா? வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்கோ? ரொம்ப தரல பார்ப்போம். இதுங்க கொஞ்சம் மீட்டு அப்புறமா நான் வித்ட்ரா பண்ணி ஆனும். நிறைய இருக்குது. சிட்டின்னா வித்ட்ரா பண்ண 90க்கு மேலே வந்துச்சு. பாதி பண்ணலாமா? வேணாம். சிட்டின் வீட்டில் ஒரு இருக்குது கொஞ்சோண்டு, அதனால் போட்டுடலாம். இதை
சரி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கேவ் முடிக்கலாங்க டக்கு டக்குன்னு. ஏன்னா வீட்டில் வேறு இந்த தாத்தா வேறு ஒருத்தர் டிவியை பார்த்துன்னு வெறும் பெத்தின்னு இருக்கிறாங்க. அது வேறு சவுண்டு இந்த இது வீடியோவில் வேறு கேட்டுனுக்குது. அதனால தான் டக்குன்னு முடிக்கலாம் பார்க்குறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அது வந்துட்டானுங்களே. டேய் உங்களுக்கு என்னடா வேணும்? எப்போ பார்த்தாலும் கடுப்பேற்றின்னு இருக்கிறீங்க. எவன்டா அது? ஏய் வந்துட்டு ஓகே பறக்கிறவனுங்க தான் பறந்துட்டானுங்க எல்லாம். பறக்கிறானுங்களே ரெக்கையை வச்சுக்கலான்னு செத்துட்டு பறக்கிறானுங்க ஏன்னு தெரில. சரி மீட்டு சாப்பிட்டு நீ கொஞ்சோண்டு சாப்பிட்டு நான் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஏறட்டுங்க. இவனுக்கு இந்த ஹெல்த் ஏறதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா பொறுமையாக ஏறுறான் இவனுக்கு. ஸ்பீட் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அப்படியே போடலான்னு தோணுது. இங்கே பாருங்கள் ஆம்பர் 7 தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸ்மூத்திங் பம் வேறு இப்போ காலி நம்ம கிட்ட. காலின்னா என்கிட்ட இல்லவே இல்லை ஸ்மூத்திங் பம்னு ஒன்று. ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் எடுத்து. இந்த கேவில் கிடைக்கும் அவ்வளோ வாச நேரத்தில். செத்துட்டான். பின்னாடி வந்து ஏன்டா அடிக்கிறீங்க? முன்னாடி வந்து அடிக்கடா டே. அப்புறம் வாயில் தான். சரி விடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கணும். இந்த கேவ் அப்படியே கொஞ்சம் உள்ளே அப்படியே போகிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஐயோ லூட் கிராஃப்ட் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். லூட் கிராஃப்ட் வந்துருச்சு. சரி இப்போ நம்ம போகலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக முடிக்க போகிறோம் அந்த கேவை. ஏன்னா ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஏன் நான் ஸ்பீடாக அதை முடிக்கலாம், ஆனால் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் இப்போ நான் பொறுமையாக போயின்னுக்கிறேன். இங்கே இருக்கிறதெல்லாம் அது என்னன்னே தெரிலங்க. லைட்டாக பச்சை பச்சையாக இருக்குது. அது என்ன விஷயம்னே தெரிய மாட்டேங்குது. அது என்னதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ வரானே. டேய் எங்கேருந்துடா வர நீலாம்? வீட்டு அட்ரஸ் தாடா. நானே வரேன்டா உங்கள் வீட்டாண்ட வந்து மொத்த பேரையும் காலி பண்ணுறேன்டா. எப்போ பார்த்தாலும் இன்னும் அங்கே எதுவும் ஒரு கல்லுங்க. கல் தானே. கல்லுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பவும் இல்லைங்க. ஏதோ ஒரு சின்ன குழந்தைங்க தூங்கி நிற்குது. குழந்தை தானே. ஐயோ மெக்லஸ் சாருங்க. கொஞ்சத்துக்கிட்ட கொஞ்சம் டேஞ்சரஸாக தான். சரி இதை எப்போயும் போட்டு தள்ளிடல. ஏன்னா நைட் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். அதனால இவன் போட்டு தள்ளிட்டோன்னா நைட் நேரத்தில் தப்பிச்சிடலாம் இவன்ட்டு வந்து. இப்போயும் இவன் போட்டு தள்ள வேண்டியதான். நம்ம அடுத்த வாட்டி வரும்போது தனியாக இங்கே இருந்தாலும் பிடிச்சிடணுங்க இவனை. ஏன்னா சேஃப்டி கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணும். நைட் நேரத்தில் மட்டும் இவனை கூட்டின்னு வரது கொஞ்சம் டேஞ்சரஸ். சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். போய் எடுத்துகிட்டு வர. ஐயோ இவனுங்க வேறு ஒருத்தனுங்க அட்ரஸை தந்து தொலைங்கிட்டானா தரமாட்டுறானுங்க. கேட்டால் கீழ் பக்கத்துலேருந்து வரான்றானுங்க. ஆனால் தண்ணி உள்ளேருந்து வரானுங்க. என்ன பண்ணுறது? நீ அவன்டா டே இது மாதிரிலாம் வெறுப்பேற்றாதீங்கடா. ஆனால் ஸ்பைடர்மேன் கூட சண்டை போட்டாங்க கனவுல. சரி இதை விட்டுருங்க. என்னடா தண்ணியில் ஸ்விம்மிங் அடிக்கிறீங்க? சரி விடுங்க. இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக சண்டே ஆரம்பிப்போம். சாவுங்கடா. டே ரக்க வாடா. வாடா டக்குன்னு வாழு. என்னடா அங்கேயே நிற்கிற? இப்போ நான் திரும்பணுன்னே வருவானுங்க பாருங்களேன் எல்லாம் கொச்சான்ட்டு. இப்போ திரும்புகிறேன். இந்த ஸ்பைடர் வருதா? வாடா. என்னால தண்ணி உள்ள குதிச்சு வரலான்னுக்கிற. இதோ வந்துட்டானுங்களே. வாயை மூடி சொல்லக்கூட இவனுக்கு ஒன்று சேஃப்டாக வேணும். தள்ளி விட்ருவானுங்க தண்ணி உள்ள. சரி ஐயோ மாட்டிக்கினேனே. அப்படி தப்பிச்சிட்டேன். அவள் தான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று பிளிங்க் ஆகுது. தப்பு ஆச்சு. தண்ணி நீ இன்னும் சாவலையா? உயிரோட தான் இருக்கிறியா? சாவிடா. கல் ரொம்ப நாம இவங்க நீச்சல் அடிக்கணும் பாவம். நீனும் சாவலையாடா. எங்கடா இருந்து வர செத்துட்டாங்க. ஐயோ இவனுங்களும் ரொம்ப நாம நீச்சல் அடிச்சுறாங்க. இப்போ ஹெல்ப் பண்ணுவோமா? இந்த வாயை முள்ள காட்டேற மாதிரி கத்தினே வரானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவனுங்களை. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். என்னது இது ஸ்டக் ஆகுது. ஓகே நம்ம சவுண்டு இது ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி இது. வந்துட்டானுங்கடா. வாழ்த்துக்கள், நீங்கள் ஸ்விம்மிங் படித்து சாதனை படிச்சிட்டிங்க. அது எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷமும் ஸ்விம்மிங் வச்சுருங்கடா. சாவுடா. எவ்வளோ நேரம்? நான்லாம் கடப்பார் நீச்சலே அடிப்பேன். அப்படியே தண்ணி உள்ள முழுங்கி போயிடும். அப்படி இறங்கியாச்சு. ஐயோ வரானுங்களே. வராதரா. என் உல்ஃபு கோவப்படுவான்டா. ஐயோ இருட்டாயிடுச்சு. இந்த இது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக கொடுக்குறானுங்க. என் வாய்ஸ் அதோட பயங்கரமாக இருக்குது. சரி இப்போ நம்ம தண்ணி உள்ள போகலாமா? எங்கடா உல்ஃபு? நம்ம ஏதோ ஒன்று பாஞ்சுதுங்க இங்கே. இப்போ நம்ம உல்ஃபு தானா? இவனுங்களை பார்த்து ஐயோ இந்த பக்கு வேறு. சரி இப்போ நம்ம உல்ஃபு வாடா தம்பி. கூட நில்றா. இவனுங்க வேறு ஒருத்தனுங்க. என்னடா நீங்கள் எல்லாம் இப்படி வெளியே ஏற்றின்னு இருக்கிறீங்க? பனியில் இருக்கிற வண்டியெல்லாம் இங்கே இருக்கிறீங்க. சரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். செத்துட்டானா? அப்படி செத்துட்டோம். இவனுங்கிட்ட மீட்டு நிறைய பேர் எடுத்துட்டோம். இப்போ அப்படியே வீட்டுக்கு போகணும். ஐயோ வெறி ஆகிடுவேன்டா. இந்த உல்ஃபு கேவில் பிடிக்க எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு தெரியும். தேவையெல்லாம் முடியும் வந்து வச்சுருப்போம். சரி நம்ம போய் ஆர்டிஃபெக்ட் எடுக்கலாம். எடுக்கலாமா? எடுப்போம். எந்த பிரச்சனையும் அந்த உல்ஃபுக்குறானே பார்த்துப்போம். சரி ஆர்டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா சத்தம் அது. என்னடா சத்தம்? எதுவுமே காணும்.
இவனை நம்பி எதையும் வச்சுட்டு போகலங்க, திரும்பதுக்குள்ளே தின்னு தீர்த்துடுறான். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போவோம். விட்டு வெளில போக வேண்டியதான். இதோட அப்படியே போயிட்டே இருக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாகலான்னு பார்க்குறேன். ஆனால் எனக்கு எல்லா வீடியோ மொத்தமாக போடணும்னு தோணுது. அதனால தான் பார்க்குறேன். லுக் கிராஃப்டே என்னடா இது, தண்ணி உள்ள குதிச்சிங்கன்னா கேலி இன்னும் தண்ணி உள்ள போகிற மாதிரி தான். ஓகே, டே சாயதா. சரி, ஓகே. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகணுன்னா வெளியில் போயிடலான்னு தோணுது. என்ன யார் அது? ஓ, நம்ம தலைவர் காணோம். எதுக்கு அவன்கிட்ட உங்களுக்கு அப்புறமா எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். சொன்ன படிக்கும். சரி, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம். வாடுங்கள். ஐயோ, இந்த பக்கம் போவோம். நம்ம அர்ஜென்ட் டிவிஸ் தாங்க நமக்கு அடையாளம். ஆனால் கூகுள் மேப்பில் மாதிரி தான் கூட்டு போகணும் போல. இது அர்ஜென்ட் டிவிஸ் எங்கே போனேன்? அர்ஜென்ட் டிவிஸ் என்ன ஒரே பனிமூட்டமாக இருக்குது. இன்னும் செத்து போயிட்டேனா? இன்னும் ஸ்டெக் ஆகுது. ஓகே, இப்போ போயிட்டே இருக்கணும். திரும்ப ஒளிவட்டம் தெரிகிறது. வந்துட்டா நினைக்கிறேன். வாடா டக்குன்னு வந்துட்டான்டா. என்ன மூஞ்சி இது? இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே 3 கிலோ ஊற்றுறேன். அதுலேயும் வெறுப்பு ஏற்றுற மாதிரி பண்ணுறேன். அதோட கைஸ், நீங்கள் தான் டாஸ்க் சொன்னீங்கன்னா நான் பண்ண பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன். நீங்கள் சொல்ல பாருங்க, நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த அர்ஜென்ட் டிவிஸை மட்டும் தனியாக கூப்பிடணும். விசில் அடிக்கலாமா? பார்த்து கரெக்டாக அர்ஜென்ட் டிவிஸ் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா சரியாக இருக்கும். பர என்னால் கேபிளில் பறக்கிறவன் கேபிளில் கூப்பிட்டு போகலாமா? கேபிளில் கூப்பிட்டு போக முடியாது. சரி, ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இப்போது சரி, நம்ம இப்போதைக்கு இதை பறந்து போகிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒயிட் ஆப்ளெக்ஸ் ஆண்ட வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே இந்த லூப் வந்து அதாவது ஆர்டிஃபெக்ட் வந்து ட்ரிபியூட் பண்ணிட்டு இப்போ நம்ம அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ ரொம்ப லென்த் தான். ஃபஸ்ட் டைம் வீடியோ லென்த்தாக தரம் போட்டேன், மன்னிச்சிருங்க. டப்புன்னு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இப்போ சீக்கிரம் போடா ஐடி போகுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு உல்ஃபு பார்த்தேன். அந்த உல்ஃபு எங்கே தெரில. அந்த உல்ஃபு கொஞ்சம் நல்ல லெவல் தான். ஒரு எவ்வளோ இருந்துச்சு? 35 இருந்துச்சு. ட்ரிபியூட் பண்ண என்ன கிடைக்குது? கடவுளே, ஸ்மூத்திங் நம்ம கொடு. டே